நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் புதன் வெள்ளி இந்த 3 நாள் இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உங்களின் பிறந்த ஜாதக சந்தேகங்களுக்கு நேரலையில் பதில் அளிச்சுட்டு வரோம். இதுபோல் இந்த வீடியோவில் நாம் என்ன ஒரு விளக்கத்தை பார்க்க போகிறோன்னா, உங்கள் கேள்வியும் என் விளக்கமும், அதாவது நீங்கள் கொடுத்த கேள்விக்கு அதனுடைய ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விளக்கங்களை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஷேக் அகமத், நீங்கள் என்னென்ன 11ஆம் இடம் கோடீஸ்வர 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தரும் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற வீடியோவில் நீங்கள் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. ஷேக் அகமத், மகர லக்னம், உத்திராடம் 2, கும்பராசி, பூரட்டாதி 1ஆம் பாதம், லக்ன மகரத்தில் சனி 1 டிகிரி, உத்திராடம் அதாவது லக்னத்திலேயே மகரத்தில் உத்திராடம் 2ஆம் பாதத்தில் சனி 1 டிகிரியில் ஆட்சி, 4ஆம் வீடு மேசத்தில் சூரியன் 8 டிகிரி அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில், உச்சம் புதன் 24 டிகிரி, பரணி 4. இந்த இதில் சூரியன் தான் வந்து மேசராசியில் உச்சமாகும், மேசத்தில் புதன் உச்சம் ஆகாது. பரணி 4, வீடு கொடுத்த செவ்வாய் 7இல் சதயம், அதாவது சதய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்குதுங்கிறீங்க, அதாவது வீடு கொடுத்த செவ்வாய். அடுத்து என்ன கேள்வி கேட்குறீங்க, கும்பத்தில் குருவின் 12 டிகிரம் சதயம், கும்பத்தில் குருவின் 12 டிகிரி 9ஆம் பார்வையில் உள்ளார். வாங்கிய சாரமான கேது 19 ஆயில்யம் கடகத்தில் உள்ளார். இந்த லக்னத்திற்கு சூரியன் நல்லது செய்யுமா? உங்கள் கேள்வி இன்னொரு முறை வாச்சிறேன், பார்க்குறவங்களுக்கும் புரிகிற மாதிரி இதை நான் சொல்லிடுறேன். மகர லக்னம், அதாவது லக்ன நட்சத்திரம் உத்திராடம், கும்பராசி, லக்னத்தில் சனி ஆட்சி, 4ஆம் வீடு மேசத்தில் சூரியன் 8 டிகிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது, உச்சமானு சொல்கிறீங்க. புதன் 24 டிகிரி அதே மேசத்தில் பரணி நட்சத்திரத்தில், வீடு கொடுத்த செவ்வாய் 7 டிகிரி சதயத்தில் இருக்குது, அதாவது கும்பத்திலேயே செவ்வாய் 2 டிகிரி அமைப்பில் இருக்குது, 7 டிகிரி அமைப்பில் 2ஆம் வீட்டில் கும்பத்தில் இருக்குது. கும்பத்தில் குருவின் 12 டிகிரி 9ஆம் பார்வையில் உள்ளார். அதாவது குருவுக்கு 9ஆம் பார்வை கும்பம் வருது அப்படின்னா உங்களுக்கு மிதுனத்தில் குரு இருக்கணும், அதாவது அந்த இடத்துலேருந்து 9ஆம் பார்வையில் 12 டிகிரியில் இருக்குது. சரி, ஓகே. வாங்கிய சாரமான கேது 19 டிகிரி ஆயில்யம், அதாவது கடகத்தில் சூரியனுக்கு வீடு கொடுத்த சாரம் கொடுத்த கேது ஆயிலிய நட்சத்திரத்தில் கடகராசியில் 19 டிகிரியில் இருக்காருன்னு கொடுத்துருக்கீங்க. இந்த லக்னத்துக்கு சூரியன் நல்லது நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஷேக் அகமத், பொதுவாக மகர லக்னம்னு எடுத்துக்கிட்டாலே சூரியன் அஷ்டமாதிபதியாக வருவார். அஷ்டமாதிபதி கூடுமான வரைக்கும் அந்த ஜாதகத்தை உயர்த்தி விட பார்க்க மாட்டார். கூடுமான வரைக்கும் எந்த இடத்துல ஒரு கேப்பு கிடைக்கும், யார் அறிமுகப்படுத்தி அவரை கவுக்கலாம். மகர லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு இளமை வயசில் ஒரு 30 வயசில் தசை வருதுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேது சாரை வேறு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, ஒன்று தந்தையை விட்டு பிரிக்கும், ஒன்று தந்தையை உங்களை விட்டு பிரிக்கும், 9ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தா, இல்லை 9ஆம் இடம் பாதிக்கப்படலை, ஒரு கரெக்டாக ஒரு 50 வயசில் வருது அப்படின்னா உங்களுக்கு உடல்நல பிரச்சனை கொடுக்கும், அதாவது தன்னுடைய தசையில். நீங்கள் சாரம் வாங்கின கேது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்கிறீங்க, அதாவது கடகத்தில். இந்த இடத்துல 7ஆம் வீடு மாரகஸ்தானம், மகர லக்னத்துக்கு மாரகஸ்தானம். இந்த இடத்துல சந்திரனோட சாரம்னே நம்ம கிட்டத்தட்ட எடுத்துக்கலாம். அதாவது முழுக்க சந்திரன் சாரம்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அந்த வீடு கொடுத்த சந்திரனோட பலனையே செய்வார்கள், தன்னுடைய தசையிலையும் சரி, தன்னுடைய சாரம் கொடுத்த கிரகத்துக்கும் சரி. இந்த இடத்துல கேது 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு, 7ஆம் இடம் மகர லக்னத்துக்கு ஒரு மாரகஸ்தானம். ரெண்டாவது
அந்த லக்னாதிபதி சனிக்கு ஒரு ஜென்ம எதிரி கிரகமான சந்திரனோட வீட்டில் இருக்கும்போது முழுக்க முழுக்க கேதுவும் அதே அமைப்பில் தான் செயல்படுவார். இந்த இடத்துல சூரியன் வந்து உங்களுடைய 20 வயசில் வந்துச்சுன்னா உங்களை அடிப்படை தேவையான படிப்பு, உடல்நலம், நல்ல சிந்தனை, நல்ல நடத்தை இது அனைத்தையுமே கெடுக்கும். 30 வயசில் வருதுன்னு வச்சுங்க, வேலை வாய்ப்பு அமைப்புகள், குடும்பம், மனைவி அனைத்துலேயுமே ஒரு பிரிவு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு 50-60 வயசில் வந்துச்சுன்னா ஒரு உடல்நிலை சில பாதிப்புகள் கொடுத்து, ஒரு உயிர் பயத்தை கொடுத்து, ஐயோயோ நமக்கு எதோ ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு மன கவலை தான் கொடுக்குமே தவிர இது இருக்கிற இடம் 4ஆம் இடம். அதனால் பெருசாக ஒரு நெகட்டிவ் அதிகபட்சமாக செஞ்சிடாது. ஆனால் அதுக்காக உங்களுக்கு நல்ல பலனையும் செஞ்சிடாது. அது என்னப்பா ஒன்று கெடுதலையும் செய்யாதுங்கிற, நல்ல பலனையும் செய்யாதுங்கிற அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு துன்பத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்குது. 100% துன்பம் கொடுக்கறது ஒரு கணக்கு, 50% ஒரு துன்பம் கொடுக்கறது ஒரு கணக்கு, ஒரு 10% துன்பம் கொடுக்கறது ஆகுது. இந்த இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் 100% துன்பம் கொடுக்க மாட்டார். ஒரு 40லேருந்து ஒரு 50% அளவுக்கு சில கஷ்டங்கள் அவர் கொடுப்பார். அந்த சூரிய தசை வரும் வயசுக்கு ஏற்ப. இந்த இடத்துல வந்து செவ்வாய்க்கு தான் பார்வை இருக்குது. வீடு கொடுத்த கிரகத்துக்கு குருவின் பார்வை வந்து சூரியனுக்கு வேலை செய்யாது. இந்த இடத்துல வீடு கொடுத்த கிரகம் அந்த தசநாதனுக்கு 6-8ல் இருந்தால் சில சிக்கல்கள் வரும். இந்த இடத்துல அந்த அமைப்பு இல்லை, 11ஆம் இடத்துல தான் இருக்குது. சாரம் கொடுத்த கிரகமும் அந்த வீட்டு சூரியனுக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்குது. அதனால் அதுவும் 6-8ல் மறையில. இந்த இடத்துல தசநாதன் மட்டுமே 8ஆம் அதிபதியாகி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டவங்க எந்த வயசில் அந்த தசை வருதுங்கிறது தான் முக்கியம். 4ஆம் இடம் வண்டி, வாகனம், வீடு அமைப்புகள், தாயார் குறிக்கும். உங்கள் வயசுக்கு ஏற்ப தாயாரையும் தந்தையாரையும் உள்ள ஒரு 60 வயசுக்கு மேலே அந்த தசை வருது அப்படின்னா உங்கள் உடல் நலத்தையும் பாதிக்கும். இது நடக்கிற தசை அமைப்புகளை பொறுத்து தான். இது சிறு வயசுலேயே வருது, ஒரு 15 வயசு 10 வயசுக்குள்ளேயே வருதுன்னா உங்களுக்கு உடல்நல பிரச்சனை கொடுக்கும். உடல்நல பிரச்சனை கொடுத்து உங்கள் தந்தைக்கு மன வருத்தத்தை கொடுக்குற மாதிரி அமைப்பு வரும். அதனால் எந்த ஒரு கிரகமும் ஆனால் இருக்கிற வீடு கொடுத்த கிரகம், வாங்கின சாரம், அந்த சாரத்தின் அதிபதி நிலைமை, அடுத்து அந்த வீடு, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கும் வீடு லக்னத்தில் இருக்கா, 5ஆம் இடத்துல இருக்கா, 10ஆம் இடத்துல இருக்கா, குறிப்பாக 11ஆம் இடத்துல இருக்கா, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வச்சு தான் ஒரு கிரகம் தன்னோட தசையில் நல்லது செய்யுமா இல்லை தீமை ஏதாவது செய்யுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். பொதுவாக நல்லதை செய்யுமா அப்படின்னு இந்த மகர லக்கணத்தை எடுத்துக்கிட்டால், மகர லக்கணத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி, மிக கடுமையான பலனை அவர் செய்வார். ஆனால் இந்த அமைப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது கூடுமான வரைக்கும் ஒரு 50% தான் சில சாதகமற்ற பலன்களை செய்யும், 50% சில சாதகமான பலன்களை செய்யும். இதுவும் உங்களுக்கு அந்த தசை வரக்கூடிய வயசை பொறுத்து. சரிங்களா? வாழ்த்துக்கள் ஷேக் அகமத். இறைவனோட கருணையால் நல்லா இருப்பீங்க.